அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். லெட்ஸ் ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் 2016. நாட்டுப்புற கதையிலிருந்து தொடங்க நினைக்கிறேன். ஒரு பழங்குடி இனத்து அப்பா தன் மகனை அழைத்து கொண்டு காட்டில் நடந்தார். வழியில் ஒரு யானை இறந்து கிடந்தது. அதை பார்த்த அதிர்ச்சி அடைந்த குழந்தை தன் தந்தையிடம் கேள்வி எழுப்பியது. யானை எப்படி இறந்ததுப்பா? யானையை கொன்று விட்டார்கள் என்றார் அப்பா. யானையை எதற்காக கொல்ல வேண்டும் என்று கேட்டான் சிறுவன். தந்தம் எடுப்பதற்காக என்றார் அப்பா. தந்தம் எடுத்து என்ன செய்வார்கள் என்ற குழந்தையின் கேள்விக்கு பெருமூச்சுடன் பதில் சொன்னார் அப்பா. யானையை கொன்று தந்தம் எடுத்து யானை பொம்மை செய்வார்கள். இதுதான் நம்மோட சுற்றுச்சூழலின் நிலை. இந்த உலகத்தில் 130 லட்சத்துக்கும் அதிகமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அதில் ஓர் உயிரினம்தான் மனிதன். ஆனால் நாம் வாழ எதையும் செய்ய துணிந்து விட்டோம். தனக்கான பாதையை அறுத்து கொண்டு போவதால் ஆறு என்று பெயர், குளிக்க பயன்படுவது குளம், நீர் ஓடுவதால் நீரோடை, ஏர் பாசனத்திற்கு ஏரி, ஆழம் அளவிட முடியாமல் இருப்பதால் கடலுக்கு ஆழி என்று பெயர், அகழி, அருவி, உருணி, ஊற்று, கண்மாய், கல்குட்டை, கால்வாய், கிணறு, குட்டை, சூனை என்று தமிழர்கள் நீர் பற்றிய சொற்களை வழங்கினர். இன்று சொற்கள் மட்டுமே இருக்கின்றன, எதிலும் நீர் இல்லை. தமிழகத்தில் மட்டும் 40,000 ஏரிகள் இருந்ததாக சொல்கிறார் நம்மாழ்வார். இன்று பாதி ஏரிகள் இருந்த தடம் தெரியவில்லை. மழை நீரை சேமித்து கோடை காலத்தில் வறட்சி வராமல் வாழ்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏரிகளை தொலைத்து விட்டோம். மனிதர்கள் இல்லாமல் பறவைகளால் வாழ்ந்துவிட முடியும். மனிதர்கள் இல்லாமல் பறவைகளால் வாழ்ந்துவிட முடியும். பறவைகள் இல்லை என்றால் மனிதர்களால் வாழவே முடியாது என்றார் பறவையியல் அறிஞர் சலீம் அலி அவர்கள். பறவைகளற்ற ஒரே நாளில் பூச்சிகள் இந்த உலகில் மனித உயிர்களை இல்லாமல் செய்துவிடும். இயற்கை என்பது சங்கிலித்தொடர். ஒன்று இன்னொன்றை சார்ந்தே வாழ முடியும். மனிதர்களாகிய நாம் அந்த சங்கிலித்தொடரை பல இடங்களில் அறுத்து கொண்டே வருகிறோம். உலகின் ஒரு துருவமான சைபீரியாவிலிருந்து ஒரு பறவை புறப்பட்டு இன்னொரு துருவமான சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிக்கு வருகிறது. பல ஆயிரம் மைல்கள் தூரம் கடந்து வந்து இங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பார்த்தால் குப்பை மேடாக மாற்றி வைத்திருக்கிறோம். ஏமாற்றத்துடன் திரும்பும் பறவைகள் இந்த பகுதி வாழ தகுதியற்றது என்று கருதி தங்கள் பயணத்தை வேறொரு பகுதிக்கு மாற்றிக்கொள்கின்றன. இழப்பு நமக்குத்தான். இயற்கை வளங்கள் நீடித்து நிலைக்க ஒரு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 33.3% காடுகளாக இருக்க வேண்டும். 1/3 இருக்க வேண்டிய காடுகள் தமிழகத்தில் 17% குறைவாக இருக்கின்றன. தேவைக்கு இயற்கையை மனிதன் பயன்படுத்திய வரையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவே இருந்தது. கையில் மஞ்சப்பையை தூக்கி கொண்டு நம் முன்னோர்கள் கடைத்தெருவுக்கு போனவரை இயற்கை நன்றாகவே இருந்தது. நாகரீகம் வளர்ந்து இன்று கைவீசி கடைக்கு சென்று 10 பொருள் வாங்க 10 பிளாஸ்டிக் பைகளை வாங்கினால் இயற்கை எப்படி வளமாக இருக்கும்? முல்லைக்கொடி படர்வதற்கு தேர் கொடுத்தான் பாரி மன்னன் என்று படித்தோம். விலை உயர்ந்த தேரை விட கொடி உயர்வானது என்ற புரிதல் நம் முன்னோர்களுக்கு இருந்தது. ஒரு மரம் வெட்டினால் 4 மரக்கன்றுகளை விதைக்க தயாராக இருந்தனர். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் மலையும் கடலும் எங்கள் கூட்டம் என்று இயற்கையை வாழ்வின் முக்கியமான அங்கமாக நாம் பார்த்தவரை இயற்கை நம்மை கஷ்டப்படுத்தியதே இல்லை. மழை காலத்தில் வெள்ளமும் வெயில் காலத்தில் வறட்சியும் மக்களை வாட்டுவதற்கு இயற்கையை நாம் நேசிக்காமல் போனதே காரணம். இயற்கை தன் பொறுமையை இழக்கும் போதெல்லாம் மனிதர்கள் கடும் துன்பப்படுகிறார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். நம் அடுத்த தலைமுறைக்கு நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல உணவு, நல்ல சுற்றுச்சூழல் தருவதே நிஜமான செல்வம். கேரளாவில் நாராயணகுரு என்ற ஒரு ஆன்மீக அறிஞர் இருந்தார். அவர் தன் சீடர்களிடம் சொன்னார், நான் இறந்த பிறகு எனக்கு மணிமண்டபம் கட்டாதீர்கள். என்னை புதைத்த இடத்தில் ஓர் புன்னை விதை நடுங்கள். அது வளர்ந்து மரமாகும், காய் தரும், கனி தரும், நிழல் தரும், நல்ல காற்று தரும், அனைவருக்கும் பயன்படும் என்றார் நாராயணகுரு அவர்கள். மழை வெள்ளம் நமக்குள் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதனால் தான் இன்று நாம்
ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தனித்தனியாக இல்லாமல் அனைவரும் இணைந்து பணியாற்றினால் நிச்சயம் மாற்றம் வரும். இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் உள்ள ஓர் ஒற்றுமை, இங்குள்ள அனைவருமே மனித நேயர்கள், நல்ல மாற்றங்களின் தூதுவர்கள். பணியாற்ற தன்னார்வலர்கள், வழிகாட்ட அறிஞர்களும் தயாராக இருக்கிற அரங்கம் இது. மாற்றங்கள் நம்மிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும். யாதும் ஊரே நம்மை இணைக்கும் பாலமாக இருக்கும். இணைவோம், இணைப்போம்.